வணக்கம் மக்களே. ஆஃப்டர் ஒரு படத்துக்காக எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, போய் ஒரு படத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சுத்தம் அறிவே இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்டாலும், தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படத்தோட ரிலீஸுக்காக இவ்வளவு பெரிய அரசியல் மோதல், சென்சார் சர்டிபிகேட் ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே மொத்த படம் இன்டர்நெட்ல லீக் ஆகுது. இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அந்த படம் தியேட்டருக்கு வரதே ஒரு பெரிய சாதனை தான் சொல்றாங்க. ஏன்னா தளபதி விஜயோட 34 வருஷ சினிமா வாழ்க்கையில இது வரைக்கும் மொத்தம் 2 படத்துக்கு மட்டும்தான் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிபிகேட்னா அடல்ட்ஸ் ஒன்லி, பெரியவங்க மட்டும்தான் பாக்குற படம் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதுல முதல் படம் 2002 ரிலீஸ் ஆன பகவதி மூவி. ரெண்டாவது நம்ம இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்துல கேபிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல உருவான நம்ம ஜனநாயகன் படம் தான். எதனால இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இந்த படத்துக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னா அது கண்டிப்பா சென்சார் போர்டை தாண்டி தான் ஆகணும். சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு இந்த சென்சார் சர்டிபிகேட் தேவை கிடையாது. இப்போ நம்ம தியேட்டர் போய் படம் பார்க்கும்போது படம் தொடர்க்கு முன்னாடி ஒரு சர்டிபிகேட் போடுவாங்க. அதுல யூஏ இருக்கும், அதுதான் சென்சார் சர்டிபிகேட். அது மட்டும் இல்ல, ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது யாராவது பேசுற வார்த்தை மியூட் ஆகும், இல்ல சில சீன்ஸ் கட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டோட உண்மையான பேர் என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். இந்த சென்சார் போர்டோட வேலை என்னன்னா, நம்ம தியேட்டர்ல இறங்குற படத்துக்கு சின்ன குழந்தைங்க இந்த படம் பார்க்கலாமா, இல்ல பெரியவங்க மட்டும் இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. முதல்ல சென்சார் சர்டிபிகேட்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நார்மல் ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு படத்தை எடுத்த அப்புறம் எடிட் பண்ணி எல்லாம் முடிச்ச அப்புறம் கடைசியா சென்சார் போர்டு கிட்ட கொடுப்பாங்க. இவங்க அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த படத்துல தேவையில்லாத காட்சிகளை நீக்குங்கன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத காட்சின்னா நம்ம நாட்டுக்கு எதிரான எடுக்கிற மாதிரியோ, இல்ல நம்ம கல்ச்சரலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி ஏதாவது காட்சி இருந்தாலோ, ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ இழிவுபடுத்துற மாதிரியோ கொச்சைப்படுத்துற மாதிரியோ பேசியிருந்தா அந்த காட்சிகளோ, இல்ல அந்த வேர்டை மியூட் பண்ணுவாங்க. இல்ல ரொம்பவே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ, இந்த மாதிரி உள்ள காட்சிகளை ரிமூவ் பண்ணதுக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொன்ன அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு திரும்ப அவங்கள்ட்ட கொடுப்போம். அவங்க ஓகேன்னா அந்த படத்துக்கு தகுந்த ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த சென்சார் சர்டிபிகேட் மெயினா 3 கேட்டகரியில பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ, அப்புறம் யூஏ, மூணாவது ஏ. ஆனா யாருக்கும் தெரியாம ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு, அதுதான் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா யூ. யூ அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன், அதாவது வயது வரம்பு இல்லாம யார் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுவே யூஏன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன் வித் பேரண்டல் கைடன்ஸ். அப்படின்னா இதை எல்லாருமே பார்க்கலாம், பெற்றோரின் வழிகாட்டுல சின்ன குழந்தைங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. மூணாவதா ஏ அப்படின்னா அடல்ட்ஸ் ஒன்லி. இது 18 வயசு மேல உள்ளவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த படத்தை பார்க்க அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்குள்ள ரத்தம் தெறிக்க கை இறக்குற மாதிரி, கால் இறக்குற மாதிரி, அந்த மாதிரி பெரிய வயலன்ஸ் இருக்கும். அப்புறம் ஆபாசமான வார்த்தைகள் இல்ல ஆபாசமான காட்சிகள் எல்லாம் இருக்கும். இதனால 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த படத்தை பார்க்க கூடாது. அப்புறமா எஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் உருவாக்குற அந்த கேட்டகரி. அப்படின்னா மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி இவங்களுக்காக எடுக்கப்பட்ட படத்துக்கு தான் எஸ் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப ஏன் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படத்துல ரொம்பவே வயலன்ஸ் காட்சி இருக்கு. இந்த சண்டை காட்சியில எல்லாமே ரத்தம் தெறிக்க கையறுக்கிற மாதிரியும் கழுத்தறுக்கிற மாதிரியும் அப்படி ரொம்பவே வயலன்ஸான காட்சி இருக்கிறதுனாலதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசா எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளும் இந்த படத்துல கிடையாது. நார்மலா எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி தான் சென்சார் போர்டு கிட்ட அந்த படத்தை கொண்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஜனநாயகன் படக்குழு ஒரு 20 நாள் முன்னாடியே முன்னெச்சரிக்கை அந்த சென்சார் போர்டு கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு சின்ன சேஞ்சஸோட யூஏ சர்டிபிகேட்டோட இந்த படம் இறங்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப அந்த படத்தை சென்சார் போர்டு கிட்ட கொடுக்க தயாரா இருந்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் சென்சார் போர்டு தலைவருக்கு போகுது. இந்த படத்துல மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி சில காட்சிகள் இருக்கணும், ராணுவத்தை தவறான முறையில காட்டியிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இது பார்த்த அந்த சென்சார் போர்டு திரும்பவும் இந்த படத்தை மறுபடியும் மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயம் தான் இந்த படத்துக்கு மொத்த பிரச்சனைக்குமே ஒரு பேஸா இருந்துச்சு. உடனே தயாரிப்பு நிறுவனம் இந்த பிரச்சனையை சென்னை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் ரிலீஸ் ஆகாம டிலே ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல இருந்து இந்த படத்துக்கு சாதகமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த சென்சார் போர்டு இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 6 மாசம் இந்த வழக்கு போயிட்டே தான் இருந்துச்சு. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு இன்னொரு சைடு போயிட்டு இருக்கு. அப்போ எலெக்ஷன் டைம் கண்டிப்பா படம் இறங்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னு இருக்கும்போது தான் திடீர்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக். அதுதான் ஃபுல் படம் இன்டர்நெட்ல லீக் ஆகுது. கோர்ட் விசாரணையில இந்த படத்தை 1.2 கோடி பேர் இந்த லீக் ஆன படத்தை மட்டும் பார்த்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில பல மாத சட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த கேஸை இந்த படக்குழு வாபஸ் வாங்குறாங்க.
வாபஸ் வாங்கி மறுபடியும் சென்சார் போர்டோட மறுபரிசீலனை குழு மூலமா இந்த சர்டிபிகேட்டை அவங்க வாங்குறாங்க. இதன் பலனா பல காட்சிகளை கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆனதுனால இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சேர்ந்து இந்த படத்தை பழையது மாதிரி இல்லாம நிறைய மாற்றங்களோட இந்த படத்தை புதுசா தான் தியேட்டர்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் தளபதி விஜயோட சினிமா வாழ்க்கையோட கடைசி படமா இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட முதல் படமா தான் இருக்கு. என்னதான் இந்த படம் ஏற்கனவே லீக் ஆகி நிறைய பேர் பார்த்திருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரசிகர் கூட்டம் அல மோதிச்சுன்னு தான் சொல்லணும். மக்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்ல இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கரெக்டா இருக்குமா? இது பெஸ்டா இருக்கு நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.